லாகூருடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பை இந்தியா முற்றிலுமாக அழித்திருக்கிறது. அது எப்படி சாத்தியமானது என்பது தொடர்பாக ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை மட்டும் தாக்கி அடித்திருந்த இந்திய படைகள் முதல் முறையாக ரேடார் கண்காணிப்பை தகர்த்த அதிரடி காட்சிதான் இது. அட்டாரி எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த லாகூரில்தான் சீனாவின் தொழில்நுட்பத்தில் உருவான HQ-9 என்ற வான்வழி பாதுகாப்பு அமைப்பு உள்ளது. 150 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வரும் எந்த வான்வழி தாக்குதலையும் கண்காணித்து அதனை முறியடிக்கும் திறன் உள்ள ரேடார் இது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், இந்தியா ஏவுகணையோ ட்ரோனையோ பாகிஸ்தானை நோக்கி செலுத்தினால் அதனை துல்லியமாக கண்காணித்து அழிக்கும் வல்லமை இந்த ரேடாருக்கு உண்டு. ஆனால் அதையும் தாக்கும் கொம்பனாக இந்தியாவிடம் ஹார்பி ட்ரோன் இருந்ததை பாகிஸ்தான் மறந்திருக்கலாம். மணிக்கு 370 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தடிக்கும் இந்த ஹார்பி ட்ரோன் தற்கொலை ட்ரோன் என அழைக்கப்படுகிறது. அதாவது வெடிபொருட்களுடன் பறந்து சென்று தாக்குதல் நடத்தி சிதறி போகக்கூடியவை இவை. இந்த ஹார்பி ட்ரோன்களை அடுத்தடுத்து லாகூரை நோக்கி இந்தியா ஏவிவிட பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதல் தடுப்பு ரேடார்கள் நிலை குலைந்து போயின. இனி இந்தியா வான்வழி தாக்குதல் நடத்தினால் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவை சேதமடைந்துள்ளன. ராவல்பிண்டி மற்றும் கராச்சி நகரங்களிலும் இது போன்ற தாக்குதலை இந்தியா அதிரடியாக நடத்தியதால் பாகிஸ்தான் திணறிப் போனது. இந்தியா அத்துமீறியதாக பாகிஸ்தான் அபாண்டமாக பழி சுமத்திய நிலையில் இது பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு பதிலடி என இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெளிவாக கூறியது. புதன்கிழமை இரவு முதல் ஸ்ரீநகர், சண்டிகர், பதான்கோட், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் குஜராத்தை ஒட்டிய 15 நகரங்கள் மீது பாகிஸ்தான் அத்துமீறி ட்ரோன்கள் மூலமும் ஏவுகணைகள் மூலமும் தாக்குதல் நடத்த முயன்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அதனை வான்வெளி தாக்குதல் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் வெற்றிகரமாக இடைமறித்து தாக்கி அடித்ததாகவும், சேதமடைந்த பாகிஸ்தானின் ட்ரோன்கள், ஏவுகணைகள் இந்திய பகுதிகளில் விழுந்ததே அதற்கு சாட்சி என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் ஆதாரங்களுடன் கூற பாகிஸ்தான் விழி பிதுங்கி நின்றது. லாகூரில் ரேடார் அமைப்பு செயலிழந்து போன கையேறு நிலையில் பாகிஸ்தான் தவித்து வருகிறது.